ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகே டுடே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை நம்ம எப்படி ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லிங்க்லேயே மை ஆதார்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆதார்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்டேட் அட்ரஸ் இன்னுவர் ஆதார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லாகின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அங்கே உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிற கேப்சாவை அப்படியே பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்இன் வித் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உள்ளே வந்தாச்சுங்க. இதோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மூலியமாக நாம் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளோட ஃபேமிலி ஹெட்டோட அட்ரஸை நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் தான் உள்ளே போக போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை ஒவ்வொன்றா கவனமாக படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மெத்தடு மூலிமா உங்களோட அட்ரஸை மட்டும்தான் மாற்றிக்க முடியும். உங்களோட நேமையோ ஜெண்டரையோ டேட் ஆஃப் பர்த்தையோ மொபைல் நம்பரையோ இமெயில் ஐடியோ பயோமெட்ரிக் டேட்டாவையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆதார் சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் டேட்டாவெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணி சொல்லியிருக்காங்க. 3வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோடு பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அதாவது ஓவர் ரைட்டிங்கோ, அதாவது உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறவங்க கிராஸ் சைன் பண்ணியிருக்கணும். சீலும் பார்த்தீங்கன்னா 1 சைடு பேப்பர்லேயும் 1 சைடு ஃபோட்டோவிலையும் இருக்கிற மாதிரி சீல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள் சைடில், இதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஒரு எஸ்ஆர்என் நம்பர், அதாவது சர்வீஸ் ரெக்யூட் நம்பரு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர் மூலிமா நம்ம அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டை ஆதார் சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணி கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஓடிபி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வரைக்குமே டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 or 3 டேஸ்லேயே அப்டேட் ஆகிடும். ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலமில் நேமு டேட் ஆஃப் பர்த் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆன்லைன் மூலிமா சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நாம் ஆதார் சேவை மையத்தில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ரஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ லிமிட்டு, நாம் எத்தனை தடவை வேணும்னாலும் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ரெக்யூர்டு வேலிட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட் இருந்தால் போதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இதை ஒன்ஸ் வியூ பண்ணி படித்து பார்த்துக்குங்க. இப்போ
ப்ரொசீடு அப்டேட் ஆதார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் அட்ரஸ்ஸு இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது இங்கிலீஷ்லேயும், ரெண்டாவது தமிழ்லேயும் இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா கேர் ஆஃப்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட பேரும், அதே பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவரோட பேரையும் இங்கே கொடுத்துக்குங்க. திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களோட அப்பா பேரையும் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். அப்படி தமிழில் ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணி இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆர் பில்டிங் ஆர் அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட டோர் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிங்க. உங்களோட பழைய அட்ரஸை இங்கே கொடுத்துடக்கூடாது. நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த புது அட்ரஸை தான் இங்கே கொடுக்கணும். உங்களோட டோர் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே தமிழ்லேயும் அதேமாரி என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரீட் நேம் இங்கே கொடுங்க. அப்படியே தமிழ்லேயும் இங்கே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியான்னு இருக்கிற இடத்துல உங்களோட ஏரியா நேமை என்ட்ரி பண்ணிக்கிங்க. லேண்ட்மார்க் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கோடுன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட பின்கோடை என்ட்ரி பண்ணுங்கள். பின்கோடை என்ட்ரு பண்ணவே போதும், நம்மளோட டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பின்கோடில் இருக்கிற எல்லா வில்லேஜுமே ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் அது கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்கான்னு ஒன்ஸ் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தமிழில் டைப் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா மேனுவல் அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் முக்கியம். இந்த இடத்துல தான் நம்மளோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண போகிறோம். அது கீழே செலக்ட் வேலிட் சப்போர்ட் டாக்குமெண்ட் டைப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம்னா எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் டைப் வரும். ஸோ அதில் எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்லைனாலும் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்டையோ இல்லை கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டையோ சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்குறது மூலயமா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி கூட உங்களோட அட்ரஸை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் தலைவர்கிட்ட சைன் வாங்கி இதில் அப்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் பை வில்லேஜ் பஞ்சாயத்து கேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அதுக்கு ஓகே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே வியூ டீட்டெயில்ஸ் அண்டு அப்லோடு டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு அப்லோடுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரிக்குள்ளே போகும். ஸோ எந்த இடத்துல உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துக்குங்க. அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புது அட்ரஸ்ஸு அங்கே ஷோவ் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உங்களோட அட்ரஸை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ ஹேர் பை கன்ஃபார்ம்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அது க்ளோஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுத்துட்டு 2 மெத்தடில் போகலாம். நீங்கள் ஏதோ ஒரு மெத்தடை கிளிக் பண்ணிக்கிட்டு மேக் பேமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம யூபிஐ மூலமாகவோ நம்ம கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலியமாகவோ நெட் பேங்கிங் மூலியமாகவோ வேலெட் மூலியமாகவோ பே பண்ணிக்கலாம். இல்லாட்டி சைடில் QR கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் நாம் ஸ்கேன் பண்ணியும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேனிங் மெத்தடுக்கே போய்க்கிறேன்.
உங்கள் கூகுள் பேவிலையோ இல்லை ஃபோன்பேவிலையோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்மளோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் போய்க்கும். எதுவும் ரெஃப்ரெஷ் கொடுத்துற வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பரு, SRN நம்பரு, இன்வாய்ஸ் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த அட்ரஸும் இப்போ நம்ம மாற்றுறதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்த அட்ரஸும் பார்த்தீங்கன்னா அதிலே வந்திருக்கும். இந்த SRN நம்பர் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நாம் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த SRN நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி நம்மளோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.